ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 1/2 லிட்டர் பாக்கெட் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது திக்கான பாக்கெட் பால் தாங்க. 1 லிட்டர் போதுமானது அளவு இருக்கும். 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் இதில் வரும். பால் கட் பண்ணி ஊற்றி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சாச்சு. பால் பொங்கி வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா பன்னீர் வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். பால் பொங்கி வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு டிஃபன் செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நாம் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பன்னீர் வந்து நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடும். நான் ஈவினிங்கே பண்ணிட்டேன். 5 மணிக்கே ரெடி பண்ணிட்டேன். பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்ட ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே பால் நல்லா திரிஞ்சு தனியாக வந்துடும். பன்னீர் தனியாக வந்துடும். பாருங்கள், எப்போயுமே கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம காசும் மிச்சமாகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமன் தான் புழிஞ்சு விட்டேன். அப்படியே பால் வந்து திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இதை நைட்டில் செஞ்சு வச்சுட்டு கூட மறுநாள் வந்து கூட செஞ்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பன்னீர் செஞ்சு மோடில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா கெட்டியாக பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வரும். ஒரு லிட்டர் பால் வந்து 100 கிராம் அளவுக்கு தாங்க வரும். அது நல்லா திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பால் வந்து திரிஞ்சு வந்தது ஒரு வடிகட்டியில் ஊற்றி தண்ணியில் ஊற்றி அலசிக்கலாம். ஏன்னா லெமன் புழிஞ்சிருக்கிறதுனால லெமன் ஸ்மெல் நிறைய வரும். தண்ணியில் அலசி இப்போ பன்னீர் மோல்டில் போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். நீங்கள் வெயிட் எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து எண்ணெய் பாத்திரம் இருந்துச்சு, அதை தான் அப்படியே வந்து வெயிட் அப்படியே மேலே சும்மா வச்சுருந்தேன். 3 மணி நேரம் கழித்து பாருங்கள், பன்னீர் வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி துணியில் தாங்க வடிகட்டி வெயிட்டு மேலே வைப்பேன். இப்போ இந்த பன்னீர் வந்து அந்த மோல்டு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் வாங்கினேன். வாங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பன்னீர் அதில் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. பன்னீர் சூப்பராக பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. நைட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு காட்டுறேன்.